Hi friends, welcome to Indian home cooking. இன்னைக்கு spinach dal gravy எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம். First அதுக்கு தேவையான ingredients என்னன்னு பார்த்திடலாம். இந்த டிஷ் நம்ம பிரஷர் குக்கர்ல தான் செய்ய போறோம். சோ குக்கரை சூடு பண்ணி அதுல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் சூடானதும் அதுல 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்து 1 ல இருந்து 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதா கட் பண்ணி இதோட சேர்த்துக்கங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அந்த வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகுற வரைக்கும் வதக்கிக்கங்க. அடுத்து 4 பல்லு பூண்டு சின்னதா கட் பண்ணி இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க. 2 பச்சை மிளகாய் சின்னதா கட் பண்ணி இதோட சேர்த்துக்கங்க. அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கங்க. ஒரு தக்காளியை நல்லா சின்ன சின்னதா கட் பண்ணி இதோட சேர்த்து அது நல்லா சாஃப்ட் ஆகுற வரைக்கும் வதக்கிக்கங்க. இதுல நான் 150 கிராம் பாலக்கீரை வாஷ் பண்ணி குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அது சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதோடைய அளவு நல்லா சுருங்கி வர்ற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த அளவுக்கு பாதிக்கு பாதி ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கங்க. இதுல ஒரு 1/2 கப் தோரம் பருப்பு நல்லா வாஷ் பண்ணி சேர்த்துக்கங்க. பருப்பும் கீரையும் நல்லா சேர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுல ஒரு பிஞ்ச் பெருங்காயம் சேர்த்துட்டு தேவையான மசாலாஸ் எல்லாத்தையும் இதுல சேர்த்துடலாம். இதுல மஞ்சள் தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுல ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கடைசியா சால்ட் செக் பண்ணி தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப குக்கரை க்ளோஸ் பண்ணி 4 விசில் வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. பிரஷர் தானே இறங்கினதும் குக்கரை ஓபன் பண்ணி செக் பண்ணி பாருங்க. தால் கொஞ்சம் திக்கா இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி வர்ற வரைக்கும் அடுப்புல வச்சுக்கோங்க. அண்ட் கடைசியா நம்ம குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கிற கொரியாண்டர் லீவ்ஸ் இதோட சேர்த்து லைட்டா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோ டேஸ்டியான ஸ்பினாச் தால் கிரேவி ரெடி. இது ரைஸ் அண்ட் சப்பாத்தியோட சேர்த்து சாப்பிடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. அண்ட் என்னுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.